ஆண்டவராகிய நான் நீதியை விரும்புகின்றேன், கொள்ளையையும் குற்றத்தையும் வெறுக்கின்றேன். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவருடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். ஏசாயா 61 வசனம். ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா அதிகப்படியா உடல்ல வலி பார்த்தீங்கன்னா 45 யூனிட் வரைக்கும் வலியை தாங்க முடியுமா? ஆனா அதே ஒரு பெண் குழந்தை பெற்றெடுக்கிறாங்களே, பிரசவிக்கிறாங்களே, அந்த வலி தான் உலகத்திலே உச்சகட்டமான வலின்வாங்க, அதிகமான வலின்வாங்க. அதான் அனஸ்தீசியெல்லாம் கொடுத்து மயக்கத்துல இருந்தாலும் அதுக்கு தெரியும். அதான் 2-3 நாள் அந்த வலிகள்ல அவங்க ரொம்ப போராடுவாங்க. அப்ப அது பார்த்தீங்கன்னா 57 யூனிட் வலிகள் இருக்குமா. அதான் 45 யூனிட் எங்க இருக்கு, 57 யூனிட் எங்க இருக்கு? அப்போ உலகத்திலே அதிகமான வலி எதுனா ஒரு தாய் குழந்தை பெற்றெடுப்பது. இன்னும் நம்ம சொல்ல போனா ஒரே நேரத்துல நம்ம உடம்புல இருந்து 20 எலும்புகளை எடுத்து ஒரே நேரத்துல உடைச்சி நொறுக்கினா எப்படி வலிக்கும், அதே வலி ஒவ்வொரு தாய்மாரும் குழந்தை பிரசவிக்கும் போது இருக்கும். இது அந்த வலி என்பது அந்த ஒரு நாள் நேரத்துல முடிஞ்சிட்டு போறதில்ல. அவங்க வாழ்க்கை முழுவதும் அவர்கள் வயதாக அந்த வலி அதிகமா அவங்களுக்கு காண்பிக்குமா. இப்ப பாருங்களேன், சமீபத்துல கேரள மாநிலத்துல ஒரு அம்மாக்கு குழந்தை பிறந்தது. ஆனா அந்த குழந்தையை முதல்ல 51 அதன் பிறகு அந்த குழந்தையினுடைய உடலிலே 91 இடங்களிலே அந்த குழந்தைக்கு உள்புறமும் வெளிப்புறமும் காயங்கள் இருந்துதா சொல்றாங்க. இது ரொம்ப இந்திய தேசத்தையே ரொம்ப உலுக்கின ஒரு செய்தி. எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. அப்போ ஒரு மனிதர் அந்த குழந்தையோட புகைப்படத்துக்கு ஒரு வாசகத்தை போட்டிருந்தார். அது ரொம்ப என்ன தொட்ட ஒரு விஷயம். கடவுளுக்கு இன்றைக்கு விடுமுறையா, எல்லா கடவுளும் விடுமுறை எடுத்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த குழந்தையை காப்பாற்றும்படியிலே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கப்பிள்ஸா இருக்கிறவங்க, தம்பதியா இருக்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எங்களுக்கு இந்த குழந்தையை கொடுத்துருக்கலாமே, இப்படி ஒரு குழந்தை அநியாயமாய் அந்த குழந்தை எவ்வளவு வலிகளை சுமந்து இருக்கும் அப்படின்னு யோசிக்க முடியுது. அப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவங்க எவ்வளவு வலியை அவங்க தாங்கி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை அநியாயமா மரிக்கும் பொழுது எவ்வளவு வேதனை இருக்கிறோம் இல்லையா? அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களுக்கு ஆறுதல் ஆயிருப்பேன். துயர் உறுகிறவர்களுக்கு ஆறுதலா இருப்பேன். கஷ்டப்படுறவங்களுக்கு, ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு உண்மையாகவே நான் ஆறுதலா இருப்பேன். அதே நேரத்திலே குற்றத்தை செய்கிறவர்கள், நீதியற்ற செயல்களை செய்கிறவர்களுக்கு நான் எதிராகவே இருப்பேன் அப்படின்றார். அப்போ இன்றைக்கு எங்கெல்லாம் நாட்டிலே அநீதிகள், நாம வாழுகிற சமுதாயத்திலே குற்றங்கள் பெருகி கொண்டேதான் இருக்குது. நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கு. இது குறைஞ்ச படை இல்லை. அப்ப இது குற்றம் தவறு என்று தெரிந்தும் மக்கள் செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. அப்போ அது அரசியலாக்கப்படுது. சில நேரம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழலை நம்ம தள்ளப்படுகிறோம். அப்ப இந்த குற்றங்கள் நீதியற்ற நேரத்துல யார் பாதிக்கப்படுறாங்க? பாதிக்கப்படுகிறவர்களோடு கடவுள் தன்னை இணைத்துக் கொள்கின்றார். அங்கே தவறு செய்கிறவர்களை ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு எதிராக நின்று செயல்படுகிறவராக இருக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் எல்லா சூழலிலும் துன்புறுகிறவர்களோடு, கண்ணீர் விடுகிறவர்களோடு, துயருகிறவர்களோடு, அங்கே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களோடு ஆண்டவர் தன்னை ஒன்றித்து கொண்டு, பாதிக்கப்பட்டவர்களோடு ஆண்டவரும் பாதிக்கப்பட்டவராக அவர்கள் இருந்து அந்த துன்பத்திலிருந்து அவங்க வெளியே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் மிகப்பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களோடு நீர் எப்போது உடனிருக்கிறீர் என்கிற அந்த சந்தோஷத்திலே இந்த நாளை நான் துவங்குகிறோம். நீர் எங்களோடு வாரும். இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.